ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. நம்ம ஒருத்தருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரத்துக்குன்னு சில கோவில்கள் இருக்கும், அந்த நட்சத்திரத்துக்குன்னு தெய்வங்கள் இருப்பாங்க, நட்சத்திரத்துக்குன்னு இருக்கக்கூடிய சில குறியீடுகளும் இருக்குது. அந்த மாதிரி நட்சத்திர குறியீடுகள் பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்களுக்கும் சில உருவங்களை சில குறியீடுகளாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த குறியீடுகளை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இயல்பாக அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கலாம். நாம் வசிக்கக்கூடிய வீடுகள்லேயோ, பணிபுரியக்கூடிய இடத்துலையோ, நாம் அணியக்கூடிய ஆடைகள்லேயோ, அல்லது நம்மளுடைய இந்த விசிட்டிங் கார்டு, ஐடி கார்டெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதுலேயோ, அதுபோல் லெட்டர் பேட் மாதிரியான விஷயங்கள்லையோ இந்த குறியீடுகளை இணைக்க முடிந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்படி அஸ்வதி நட்சத்திரத்துக்கு உரிய அந்த உருவம் அப்படிங்கிறது குதிரை தலை அல்லது குதிரை உருவமாம். பரணிக்கு மண் பாத்திரம், அடுப்பு அல்லது முக்கோண வடிவம், இதெல்லாம் பரணி நட்சத்திரத்துக்குரியதான். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு கத்தி, வாள், ஹோம தீஜ்வாலை இருக்கு இல்லையா, அந்த தீஜ்வாலை இதெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்துக்காம். ரோஹிணிக்கு தேர், வண்டி, கோவில், ஆலமரம், சக்கரம் இதெல்லாமாம். இந்த ரோஹிணி நட்சத்திரம் தான் கிருஷ்ணருக்குரிய நட்சத்திரம். அவர் குருக்ஷேத்திர போரில் அவரோடு தேர் இருந்ததுனால், அவர் சாரதியாக இருந்ததுனால் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. அவருடைய குறியீடு, ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய குறியீடு அவரோடு இருந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தும் உண்டு. இப்போ ரோஹிணி நட்சத்திரம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். மிருகசிரீஷ நட்சத்திரத்துக்கு மான் தலை மற்றும் தேங்காயின் கண், இதுதான் குறியீடாம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கான குறியீடு மனித தலை, வைரம் மற்றும் நீர்த்தூளி. இப்போ சிவபெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திரம் இல்லையா, அதனால்தான் அவர் மண்டையோடு அணிந்தவராக காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. புனர்பூச நட்சத்திரத்தினுடைய சின்னம் வில் மற்றும் அம்பு கூடாம். இப்போ இந்த புனர்பூசம் நட்சத்திரம்னா ராமன் தான். ராமனினுடைய வில்லால் வதம் செய்யப்பட்டவர் தான் ராவணேஸ்வரன். அந்த போரில் ராமனுக்கு வெற்றி கிடைத்ததற்கு காரணம் அவர் கூட அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தினுடைய உருவமான வில் இருந்தது அப்படிங்கிற ஒரு கருத்தும் உண்டு. ஆயில்யத்திற்கு சர்ப்பம் மற்றும் அம்மி இதெல்லாம் குறியிடாம். புனர்பூசம் வரைக்கும் பேசியாச்சு. இப்போ பூச நட்சத்திரத்துக்கு தாமரை, அப்புறம் அம்பு, பசுவின் மடி இதெல்லாம் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய குறியீடுகளாம். இப்போ பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியினுடைய நட்சத்திரம் வாங்க, அதனால தான் தாமரை மலரில் வீட்டு இருக்கக்கூடியவளாக இருக்கிறார். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு சர்ப்பம் மற்றும் அம்மி இதெல்லாம் அவங்க நட்சத்திரத்துக்குரிய குறியீடாக சொல்லியிருக்கிறாங்க. மக நட்சத்திரத்துக்கு வீடு, பல்லக்கு, நுகம் இதெல்லாம் மக நட்சத்திரத்துக்குரிய குறியீடுகள். பூர நட்சத்திரத்துக்கு கட்டிலினுடைய 2 கால்கள், சங்கு, மெத்தை இதெல்லாமாம். உத்திர நட்சத்திரத்துக்குரிய குறியீடுகள் கட்டில், கால்கள், மெத்தை. ஹஸ்த நட்சத்திரத்துக்குரிய குறியீடுகள் கைகள், உள்ளங்கை. இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்க ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே உங்களுடைய உள்ளங்கையை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப விசேஷம் போல் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்துக்கு முத்து, ரத்தினக்கற்கள். சுவாதி நட்சத்திரத்துக்கு புல்லின் நுனி, அசையும் தீபச்சுடர். விசாக நட்சத்திரத்துக்கு முரம், தோரணம், பானை செய்யக்கூடிய சக்கரமாம். அனுஷ நட்சத்திரத்துக்கு குடை, மலரும் தாமரை, வில் வளைவு இதெல்லாமாம். கேட்டைக்கு குடை, குண்டலம், ஈட்டியாம். மூல நட்சத்திரத்துக்கு அங்குசம், சிங்கத்தினுடைய வால், யானை தும்பிக்கையாம். பூராட நட்சத்திரத்துக்கு விசிறி, முரம், கட்டில், கால்கள் இதெல்லாமும் சொல்றாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறது திருவோண நட்சத்திரத்துக்கு உரிய நட்சத்திர குறியீடுகள். காது, 3 பாதச்சுவடுகள், அம்பு இதெல்லாம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு மிருதங்கம், உடிக்கை. சதய நட்சத்திரத்துக்கு பூங்கொத்து, வட்ட வடிவம். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கட்டிலினுடைய 2 கால்கள், வாள், 2 மனித முகங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கட்டில், கால்கள், இரட்டையர்கள். ரேவதிக்கு மீன், மத்தளம் இதெல்லாம். இப்படி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு உரிய அந்த குறியீடுகளை நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உங்களுடைய ஆடைகளிலோ, உங்களுடைய விசிட்டிங் கார்டுகளிலோ அல்லது லெட்டர் பேட் மாதிரியான விஷயங்களிலோ நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வெற்றிக்கான சாத்தியம், வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறதுனால இன்றைக்கி அதை பற்றி பேசினோம். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.